விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. அஞ்சலி 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 போய் தொலை மாட்டியா நீ? நான் போய் தொலைறேன். போய் தொலை. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் நரகத்துக்கு தான் போவேன். நீ மன்னிக்காம நான் இந்த பூமியில வாழ்ந்தாலும் இது நரகம் தான். இந்த நரகத்துல இருக்கிறத விட ஒரிஜினல் நரகத்துக்கு நான் போறேன். அஞ்சலி பாஸ் வேணாம் பாஸ், கீழே இறங்குங்க. நான் செத்து போறேன். வேணாம், கீழே இறங்குங்க பாஸ், கீழே இறங்குங்க. கீழே இறங்குங்க, சொல்றத கேளுங்க. ஏய் என்னடி ஆச்சு? தெரியலடி. ஏய் எதனா ஆயிட போகுதுடி. பாஸ் பாஸ் கீழ இறங்க நான் பாஸ். போயிருங்க. அதனால பேசிக்கலாம் பாஸ். பக்கத்துல வந்தா சரி பாஸ், குதிச்சிடுவேன். நாங்க பக்கத்துல போயிருங்க. இறங்க. வா போலாம். என்ன பண்ணி நாங்க பாஸ், நீ தயவு செஞ்சு கீழ இறங்கி வாங்க. எதா இருந்தாலும் பேசிட்டு எடுத்துக்கலாம். பக்கத்துல வராதீங்க, நான் குதிச்சிடுவேன். வராதீங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. இறங்குங்க, சொல்றத கேளுங்க. குணா என்ன பண்ற? இறங்குங்க தம்பி, இறங்கி வாங்க தம்பி. சொல்றல குணா அஞ்சலி வராத, பக்கத்துல வராத. நான் குதிச்சிடுவேன் அஞ்சலி. சரி நான் பக்கத்துல வரல, நீ கீழ இறங்கி வா. அஞ்சலி கடைசியா உன் முகத்தை நான் பார்த்துட்டேன். நான் குதிச்சிடுறேன் அஞ்சலி. குணா சொன்னா கீழ கீழ இறங்கி வா. நீ என் மேல வச்சிருந்த காதல் எவ்வளவு உண்மைன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது அஞ்சலி. லவ் பண்ண பொண்ணோட மனசை சிதைச்சிட்டா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க கூடாது. நீ சொன்னதா சரி, நான் செத்து போறேன். ஐயோ குணா வேணா குணா, ப்ளீஸ் குணா கீழ இறங்கி வா. என் அப்பா கிட்ட இருந்து நான் விலகிட்டதா உங்ககிட்ட நான் போய் சொன்னேன். ஆனா இப்ப என் அப்பா விட்டு நான் ஓடி வந்துட்டேன். என் அஞ்சலிக்காக ஓடி வந்தேன். இனிமேல் ஒரு நாளும் என் அப்பா கிட்ட நான் போக மாட்டேன் அஞ்சலி. நீ என்ன கைவிட்டா என்ன? எங்க அம்மா மேல இருக்காங்க, வாடா மகனேன்னு கூப்பிடுறாங்க. நான் அவங்க கிட்ட போறேன். நான் போனா என்ன கட்டி பிடிச்சுக்குவாங்க. நான் போறேன் அஞ்சலி. வேண்டாம் குணா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ப்ளீஸ் கீழ இறங்கி வா. இல்ல அஞ்சலி, நீ என்ன மன்னிச்சிட்டல, அது போதும் எனக்கு. நான் குதிச்சிடுறேன். என் ஆத்மா நிம்மதியா மேல போய் சேர்ந்துரும். ஐயோ குணா, நான் தான் உன்னை மன்னிச்சிட்டேன், கீழ இறங்கி வா. இல்ல அஞ்சலி, நான் குதிக்கிறேன். சொன்னா கேளு. சார், எதுக்கு சார் என்ன காப்பாத்துனீங்க? அஞ்சலி, எதுக்கு அஞ்சலி என்ன காப்பாத்துன? நான் பாவிதான், செத்து போட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. எதுக்கு என்ன காப்பாத்துன? முடியல, மறந்துட்டேன், வெறுத்துட்டேன்னு உன் மூஞ்சில காரி துப்பி துரத்தினாலும் என் மனசுக்குள்ள நீதான் இருக்க. நான் உன் கண்ணுல படாத இடத்துக்கு போய் செத்துறேன் அஞ்சலி. வேண்டாம்,
நீ சாக வேண்டாம். மனசு மாறிட்டல, நீ திருந்திட்டல. இனிமேலாவது நம்ம நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். திருந்திட்டேன் அஞ்சலி. உனக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் அப்பாவுக்கு தெரியாம தப்பிச்சு ஓடி வந்தேன் அஞ்சலி. இனிமே நான் லிங்கத்தோட பையன் கிடையாது, உன்னோட புருஷன். வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னோட புருஷனா காதலா நான் தான் வாழ்வேன். இல்லனா நான் செத்து போயிருவேன் அஞ்சலி. வேணாம் குணா, எதுக்கு சாகணும்? மனுஷனா தப்பு செய்வாங்க, ஆனா திருந்தணும். நீ திருந்திட்டல, அது போதும். உன் மேல சத்தியமா? இல்ல, என் மேல சத்தியமா? மேல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற என் அம்மா மேல சத்தியமா? நான் திருந்திட்டேன் அஞ்சலி, நான் திருந்திட்டேன். இனி ஒரு செகண்ட் கூட உனக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். சத்தியமா துரோகம் நினைக்க மாட்டேன் அஞ்சலி. உன்னை நான் நம்புறேன் குணா. ஆனா இன்னொரு தடவை நீ எனக்கு துரோகம் பண்ண, அடுத்த செகண்டே நான் செத்து போயிடுவேன். உனக்கு துரோகம் நினைச்சாலே நான் செத்துருவேன் அஞ்சலி. சரி வா போலாம். எந்திரிச்சு வா. ஆட்டோ அண்ணா. பெரிய எடுத்து புள்ளைய வளைச்சு போட்டா நல்லா வசதியா வாழலான்னு என் புள்ளைய வளைச்சு போட்டியா நீ? இவளை பத்தி தப்பா பேசுன உன் மரியாதை கெட்டுரும். என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம கிளம்பு. பயமுல்ல, எச்சியல எடுக்கிற சமயக்காரி பொண்ணு இவ உன்னை மயக்குதா? நீ இவ பின்னாடியே போறியா? இவள 4 சாத்து சாத்துனா இவ மேல உள்ள கிறுக்குத்தனம் உனக்கு குறைஞ்சிரும். எவ்வளவு என் புள்ள மேல இருந்து கையெடு. கைய வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. நான் உன் அப்பா இல்ல. அந்த மரியாதைக்காக தான் உன் கையை பிடிச்சதோட விட்டேன். உன் பேச்சு கிட்ட ஆடினதெல்லாம் போதும். உனக்கு ஆத்திரம் இருந்தா என்னடி? பெத்த அப்பங்கிறதுக்காக நான் பொறுத்துக்கிறேன். ஆனா அஞ்சலி மேல கைய வச்ச எல்லாம் நாசமா போற மூதி. இந்த பிச்சைக்காரிக்காக பெத்த அப்பனே கை ஓங்குறியால? யாரு பிச்சைக்காரி? இவளா? இவன் மனசுல இருக்கிற அன்பு கீடாகமா உன் காசு பணம் சொத்தலாம். இனிமே இவதான் என் பொண்டாட்டி. அதை யாராலும் இந்த உலகத்துல மாத்த முடியாது. உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். மரியாதை என் கூட வந்துரு. முடியவே முடியாது. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓ வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இவ மேல உள்ள காதல்ல உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. என்ன சொன்னாலும் உன் காதல ஏறாது. எங்க கைய வைக்கணும்னு தெரியாம வச்சுட்ட. ஆளு பிடிக்கிற ஆளு என்ன செய்த பாரு. ஒண்ணு வண்டி இல்ல. அமைதியா இருங்க. உன் குடும்பத்தையே கதற அடிக்கிற பாரு. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வேணாம்னு சொல்லிட்டு பண்ண விட மாட்டீங்களா? எதுக்காக என்ன அஞ்சலி கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க? அவ பேர மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தா நானே உன்னை கொன்னுடுவோம்ல. 1000 தடவை சொல்லுவேன், அஞ்சலி 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 அஞ்சலி. என்ன செய்வ? இப்ப பிரிச்சுட்டா நிரந்தரமா பிரிச்சலாம் நினைப்பா? இங்க பாருப்பா, ஒன்னால இல்ல உங்க அப்பனால கூட என் காதல பிரிக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அஞ்சலி தான் என் பொண்டாட்டி. ரொம்ப ஆடாதல. நான் உன்னை பெத்தவோம்ல. உனக்காக கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அப்பல. நம்ம சொத்து என்ன, அந்தஸ்து என்ன? போயும் ஒரு சமையல் செய்யறவ பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும் அலையுத. நீ எல்லாம் மனுஷனால? இவ்வளவு நாள் நான் மிருகமா இருந்திருக்கேன். இப்பதான் நான் மனுஷனா மாறி இருக்கேன். மறுபடியும் மிருகமா மாற நான் விரும்பல. என்ன தயவு செஞ்சு விட்டு. ஆக்கம் கெட்ட கூக, அறிவு கெட்ட மூதி, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எவ்வளவு அடிச்சாலும் சரி என் மனசை நான் மாத்திக்கவே மாட்டேன்பா. நான் செத்தாலும் சாவனே தவிர அஞ்சலி தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்பா. சாவல சாவறதா இருந்தா இந்த வீட்டுல செத்து ஒலியில வேற எங்கேயாவது செத்து போய் என் மானத்தை வாங்கிடதல.
ஏய், ஐயா. இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கல. கிறுக்கு தெளிற வரைக்கும் ஒரு அடி இவன் இந்த வீட்டை விட்டு நகர கூடாது. இவனை குண்டு கட்டா தூக்கி அந்த ரூம்ல அடைச்சு போடுங்க. சரிங்க ஐயா. டேய் தொட்டங்க கொன்றுவேன். பிரச்சனைன்னு வந்தா சமாளிக்க தெரியாத பையன் இவன். அந்த பயலுக்கு போய் பயப்படுறீங்களா? பயந்தாங்கோலி பயலுகளா, தூக்குங்களா அவனை. டேய் டேய் தம்பி என்ன கேளுங்க. வாங்க விடுங்கடா. டேய் தூக்குல நான் கேளுடா. என்ன வேலை சொல்றது கேளுங்க. அட பிடிக்காதீங்க. என்ன கேளுங்க. விடுடா. டேய் வாங்க தம்பி. டேய் விடுடா. விடுடா. டேய் அப்படியே அமைதியா உட்காருங்கய்யா. டேய் வாடா. கதவை லாக் பண்ணடா. பெத்து கொடுத்துருக்கா பாரு புள்ள. எல்லாம் இவ ஆத்தகரிய சொல்லணும். ஒத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது பெரிய தப்பா போச்சு. இப்படியா பொம்பளை கிறுக்கு பிடிச்ச அலைவான் அவனும். ஐயா ஐயா சாகல சாகல என் அக்கா இன்னும் சாகலங்கய்யா. இப்படியே நொய்னு பேசிட்டு இருந்தா நீதாம்ல செத்து போவ. எனக்கு வர்ற கோவத்துல செவுட்ல அரைஞ்சோம்னா. ஐயா என்ன எதுக்கு அடிக்க வரீங்க? நான் உண்மையதான் சொல்றேங்கய்யா. எங்க அக்கா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. நான் இப்பதான் பாத்துட்டு வரேங்கய்யா. என்னல சொல்லுத? ஆமாங்கய்யா, வர வழியில அசோக் நகர்ல நான் அக்காவை பார்த்தேன். ஆள் அடையாளமே மாறிட்டா. ஆனா அது நிச்சயமா அக்காவே தான், நான் உறுதியா சொல்லுவேன். காயத்ரியா? இல்ல நிச்சயமா இருக்காதுல. உசுரோட இருந்திருந்தா முதல்ல இங்கதாம்ல வந்திருக்கணும். நம்மள விட்டா வேற யாருல அவளுக்கு சப்போர்ட் இருக்காங்க? ஐயா அது நிச்சயமா அக்காவே தான். எந்த கோயில வேணாலும் நான் சூட ஏத்தி சத்தியம் பண்ணுவேன். ஏன் அக்காவை எனக்கு அடையாளம் தெரியாதா என்ன? குணாவை காணோன்னு நான் ஆட்டோல தேடிட்டே போயிட்டு இருந்தேன். எதிர்பக்கமா அக்கா நடந்து போயிட்டு இருந்தா. நான் வண்டியை திருப்பிக்கிட்டு அவ கிட்ட போறதுக்குள்ள அவ வேற ஒரு ஆட்டோல ஏறி போயிட்டாங்கய்யா. ஏம்ல ராத்திரி பகலா அக்கா அக்கான்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்குதல்ல, அதனால உனக்கு காயத்ரி மாதிரி யார பார்த்தாலும் அவங்க தான் காயத்ரின்னு நீ நினைச்சுக்கிடுத. அதுதான் நடந்திருக்கும். மத்த விஷயத்துல வேணா நான் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா எங்க அக்கா விஷயத்துல நான் தப்பே பண்ண மாட்டேன். அதனால நான் பார்த்தது நிச்சயமா எங்க அக்காவே தான். எத்தனை வருஷமா நான் அவ கூடவே இருந்திருக்கேன். என்னோட அக்காவை எனக்கு தெரியாதா? அட ஆக்கங்கட்ட கூக, அதுவும் அக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ இல்லங்கய்யா, நான் பின்னாடியே போனேன். ஆனா அதுக்குள்ள அந்த ஆட்டோ எங்கேயோ போயிடுச்சு. டிராபிக் சவுண்ட்ல நான் கூப்பிட்ட சத்தம் அவளுக்கு கேட்கவே இல்ல. ஆனா அது நிச்சயமா என் அக்காவே தான். அப்பாடி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா எப்படியோ உயிர் பொழைச்சு வந்துட்டா. எல்லாம் சரியில்ல, ஆனா நீ சொல்றதுல சில விஷயம் புரியவே இல்ல. காயத்ரி என்னத்துக்கு இவ்வளவு நாளா மறைஞ்சிருந்தா? எங்க இருந்தா? இப்ப எதுக்காக வந்திருக்கா? என்ன நோக்கத்தோட வந்திருக்கா? எதுவுமே புரியலையே. வந்துட்டால, இனிமே ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் தெரியதான் போகுது. அக்கா போயிட்டான்னதும் அந்த ஜெயஹிந்த் விலாஸ் குடும்பத்து ஆளுங்க என்ன ஆட்டம் போட்டாங்க. வந்துட்டால, இனிமே இருக்கு அவங்களுக்கு. எப்படி யோசிச்சாலும் அவ சென்னை வந்ததுக்கும் வந்தும் நம்மள பாக்காததுக்கும் என்ன அர்த்தம்னே புரியலையே. ஒருவேளை அந்த குமார் அவளை என்ன செஞ்சான்னு கமிஷனர் கிட்ட வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக போயிருப்பாளோ? அது எப்படில? ஏற்கனவே அந்த சத்யாவை கடத்தின கேஸ் இவ மேல இருக்கு. கமிஷனர் இல்ல, சாதாரண கான்ஸ்டபிள் கிட்ட கூட இவ போக முடியாது. கோர்ட்டே இவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கு. அப்புறம் எப்படி இவ கமிஷனரை பார்க்க போவா? அதுவும் சரிதான். ஆனா அவ இப்ப எதுக்கு திரும்பி வந்தா? அதுவும் எந்த பயமும் இல்லாம பப்ளிக்ல நடந்து போறா. சாதாரணமா தெருவுல நடந்து போயிட்டு இருக்கா. முடிய மட்டும் மாத்திக்கிட்டா அவள அடையாளம் தெரியாம போயிடுமா? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குங்கய்யா. எல்லா கேள்விக்கும் அவன் நேர்ல வந்தாதான் விடை கிடைக்கும். கதவு திறடா. டேய் அது சரி, குணாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ அவனதான் உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களா? அவன் தான் கதவை தட்டுறானா? டேய் கதவு திறடா. டேய் டேய் அதை ஏம்ல கேக்குது? ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு அந்த தரித்திரம் பிடிச்ச அஞ்சலி தேடி போயிட்டான். என்ன விட்டுட்டு அஞ்சலி கூட வாழ போறானா? எனக்கு எதிராவே பேசுதான். ஐயோ, கடைசியில இவ அஞ்சலியை நிஜமாவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா? ஆமால, எந்த வேப்பலை அடிச்சு இவனை திருத்துறதுன்னு தெரியல. இப்ப காயத்ரி வேற வந்துட்டான்னு சொல்லுத. அவ வந்து இவன் உண்மையிலே அஞ்சலி மேல கிறுக்கு பிடிச்ச அலைதான்னு தெரிஞ்சா ஏன் மண்டைய போட்டு உருட்டுவாள. என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்பா அப்பா தரப்பா. என்ன இந்த ஆளு
சம்பந்தம் இல்லாம நம்மள சுத்த விடுறான். ச்சே. ம். டேய் இப்ப வரைக்கும் நம்ம குடுமி அவன் கையில இருக்கு. உள்ள போய் என்ன ஏதுன்னு பாப்போம். வா. டேய் யாரையோ கொலை பண்ண போற மாதிரியே இருக்குடா. நம்ம சம்பாதிக்காத பணத்தை வாங்கி செலவு பண்ண போறோம். இதெல்லாம் தேவையா? சரி வா உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வா. வாடா. டேய் இரு, கொஞ்சம் இருடா. யாரு, என்ன வேணும்? சொல்லுங்க. சார் ரவி சாரை பார்க்கணும். பிரகாஷ் வந்திருக்கேன்னு சொன்னா தெரியும். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, உள்ள போய் சொல்றேன். டேய் வராடா. ஏய் வந்துட்டார். சார் உங்களை வர சொன்னார், உள்ள வாங்க. சரி போங்கடா. உட்காருங்க. டேய் இவனை எங்கேயே வச்சு பொழந்துட்டுமாடா. டேய் கொஞ்சம் இருடா. முதல்ல என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற பார்த்துப்போம். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன்ல சொன்னாங்களே அந்த 1 கோடி ரூபாய் பார்ட்டி நீங்க தானே? ஆமா சார். உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். பணத்தை கொடுத்தா நாங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? என்னது டாக்குமெண்டா? டாக்குமெண்டா எதுக்கு சார்? சார் எங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டா உடனே பணம் கொடுத்துருவீங்கன்னு சொன்னாங்க. டாக்குமெண்ட்லாம் வேணாம்னு சொன்னாங்க சார். டாக்குமெண்ட் இல்லாம பணம் கொடுக்கறதா? நீங்களாம் படிச்சவங்க தானே? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் இல்லாம எந்த இழிச்சவாயம் பணம் கொடுப்பான்? அப்புறம் எப்படி சார் நாங்க வந்த உடனே 1 கோடி ரூபாய் பார்ட்டியா நீங்க கேட்டீங்க? சார் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரணும்னு எனக்கு தெரிஞ்சவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க தான். அதுக்காக டாக்குமெண்ட் இல்லாம பணத்தை தூக்கி கொடுத்துட முடியுமா? டேய் என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. டேய் இந்த நந்தகுமார் சொன்ன அட்ரஸ் இதானாடா? டேய் அந்த ஆள் எந்த அட்ரஸ் தான் சொன்னா? நீங்களே தானே கேட்டீங்க. சார் நீங்க கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா? சார் நான் இல்ல சார். யாரா இருந்தாலும் டாக்குமெண்ட் இல்லாம பணம் கொடுக்க மாட்டாங்க சார். சார் வாங்க. சார் ஆடிட்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா? ஆமா. நான் தான் சார் பிரசாத். பிரசாத் பிரகாஷ் இந்த பேர் குழப்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம். சார் என் மேல தான் சார் தப்பு. சார் என் ஆடிட்டர் பிரசாத்னு சொன்னதை நான் பிரகாஷ்னு நினைச்சிட்டேன். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது சார். யாராவது உங்களை ஏமாத்திருக்க போறாங்க. எந்த ஆதாரம் எல்லாம் யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க சார். டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். சரி நீங்க கிளம்புங்க. நீங்க வாங்க சார். டேய் அந்த பிளாக்மெயிலர் நல்லவனா கெட்டவனாடா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அவன் செஞ்சிருக்கான். இந்த தடவை எப்படி மிஸ் பண்ண அவன்? இந்த ஆள் பணம் கொடுப்பா, இவனை மிரட்டி அந்த பிளாக்மெயிலர் யாருங்கிறத விசாரிச்சு கண்டுபிடிச்சலாம் நினைச்சேன். மிஸ் ஆயி போச்சு. எதுக்கிட்ட அப்படி அலைய விடுறான் நம்மள? இவங்ககிட்டயும் கேட்க முடியாது. சரி நீ முதல்ல அந்த நந்தகுமாருக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவர் தான் ஃபோன் பண்றாரு. பேசு பேசு. என்ன சார் இது? நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டோம். நீங்க சொன்ன ரவியும் இருக்காரு, ஆனா நாங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் உங்களை திசை திருப்புறதுக்காக போட்ட நாடகம். இப்பதான் அந்த மர்ம மனிதன் எனக்கு ஃபோன் பண்ணான். உங்க கார் பேனட் மேல 1 கோடி ரூபாய் ஒரு பேக்ல வச்சிருக்கானா. நீங்க போய் எடுத்துங்க. என்ன சார் சொல்றீங்க? அந்த இடத்துக்கு உங்களை வர வைக்கிறதுக்காகத்தான் மர்ம மனிதன் டிராமா போட்டிருக்கான். உங்களை உள்ள அனுப்பிட்டு வெளியே உங்க கார் பேனட் மேல பணத்தை வச்சிருப்பான். ஏன் போலீஸ் மூலம் அதை தான்ப்பா சொல்லுது. சார் என்ன இதெல்லாம்? எனக்கு எதுவும் புரியல. சீக்கிரம் போங்க. உங்க கார் பேனட் மேல பணம் இருக்கான்னு பாருங்க. நான் போனை வச்சிடுறேன். வாடா பாப்போம்.
எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.